This is Lisa. Lisa. My sister and my brother. My sister and my brother. My mom is from Mexico. My dad is from Japan. My dad is from Japan. My sister and my brother. My dad is from Tokyo. My dad is from Tokyo. Lisa is from Paris. Lisa. Paris. Lisa Paris. படிக்கிறார். Lisa is from Paris. My brother and my sister. My brother and my sister. என் சகோதரன் மற்றும் என் சகோதரி. என் அப்பா டோக்கியோலேருந்து வராரு. My dad is from Tokyo. This is Max. Max is from Paris, France. My mom is from France too. This is Max. Max is from Paris, France. My mom is from France too. Max is from Paris, France. Lisa is from Paris. ஓகே, இப்போ நான் வந்து டூலிங்கோவில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி நமக்கு ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறாங்கன்னு. இது வரைக்கும் நான் வந்து இன்னும் 11 சவால்களே உங்களால் சவால் ஆய்வாளராக தரம் உயர்த்தும். வேண்டாம் நன்றி. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஆரம்பித்து 15 நாள் கிட்டத்தட்ட இன்னையோட 1ஆந்தேதி ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதில் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு கீழே எங்கேயும் இருக்குது ப்ராக்டிஸ் செக்ஷன். தொடர்ந்து அதை கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். நான் இன்னும் அதை ஆனே பண்ணல, டைரெக்டாக ஆன் பண்ணிட்டேன். சாரி. ஓ, நான் ரெக்கார்ட் ஆட் பண்ணனால இதில் கேட்கல உங்களுக்கு விலகிறேன். ஆனால் அதில் ஆட் வரும், அது மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் கட்டலாம், நம்மளாலாம் ஒத்த பைசா கூட பணம் கட்ட முடியாதுப்பா. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்ன வரைக்கும். இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணது. இதில் நம்ம நிறைய ஜாயின் பண்ணிக்கலாம், வேறு நீங்கள் ஏதாவது மாற்றிக்கலாமும் செய்யலாம். ஆனால் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பானிஷு, இட்டாலியன், கொரியன், ஜெர்மன், சீனம்லாம் இருக்குது. இப்போ எனக்கு ஜப்பான் தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ உள்ளே போகிறேன்னா எனக்கு புதிதுன்னு நான் கொடுக்குறேன். முதல் முறையாக ஜப்பான் அப்படின்னு நான் போட்டேன்னா எப்படி வருது நீங்களே பாருங்கள்.
எனக்கு சூஷினா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நிறைய கொரியன், ஜாப்பனீஸ் அதுலலாம் வந்து இந்த சூஷிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அதனால் நான் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் இதை பண்ணிடுவேன். Sushi. Sushi. Ocha. இப்போ எனக்கு அது ஓச்சானா என்னன்னு சத்தியமாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்னவா யோசிச்சுட்டு இருப்பேன், ஓச்சானா என்ன நான் யோசிப்பேன். அதனால் வந்து இது அதர் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எனக்கு தோணுது. நமக்கு பேசிக்ஸாக ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவங்க சொல்லும்போது ஓச்சானா என்னன்னு எனக்கு தெரியாது. சூஷினா நான் பார்த்துருக்கேன், நிறைய ட்ராமாஸில் பார்த்தனால அது சூஷினா எனக்கு தெரியும். ஓச்சானா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அப்படி இருக்கும்போது எதை ஆன் பண்ணுறது, தேநீர் அப்படின்னு வருது. அதனால் இப்போ தான் பார்த்தேன் ஓச்சா. Ocha. Ocha. Sushi. ஓச்சானா அப்போ தேநீர், சூஷினா சூஷி Mizu. இப்போ என்னதில் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே ஒரு பவர் இருக்குது இல்லையா, இது குறைஞ்சிச்சின்னா நம்மளால் விளையாட முடியாது. விளையாட முடியாதுன்னா இது ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டாக தான் மூவ் ஆக முடியுது. மூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. நிறையாவும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது வரைக்கும் என்னென்ன வந்திருக்கு என்னோடய கிளாஸ் இந்த 15 நாளில் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் அது என்னென்னு. இப்போது இது மாதிரி அதர் லாங்குவேஜஸ் தமிழ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இதில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது வந்து நமக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் அது பதிலே பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பெஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், இத்தாலிஸ், கொரியன் இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்குமே இருக்குது. பெஸ்ட்டு நீங்கள் இதை இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட்டு மியூசிக் வந்து அந்தளவுக்கு பேசிக்ஸ்லேருந்து நமக்கு புரிகிற மாதிரி இல்லை. வேணா அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா நான் அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லேருந்தே போகலாம். இன்மெட்டானா இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இது பெட்டராக இல்லை. இப்போ உனக்கு CDE ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி வெளியில் வரும்போதெல்லாம் ஒரு ஆட் வரும். அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறப்போ இது நம்ம பொறுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஃப்ரெண்ட்ஸை கூட ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அதை பற்றிலாம் ஐடியா எதுவும் இல்லை. அதனால் இப்படி நமக்கு என்ன தோணுதோ அதை மாற்றிக்கலாம். மேக்ஸ் ஈஸியாக இருக்குது. நான் மோஸ்ட்லியாக இங்கிலீஷ்க்கு தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை நீங்கள் நல்லா தாராளமாகவே ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வரைக்கும் நான் வந்து 15 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் நடந்தது உங்களுக்கு சொன்னேன். இதுதான் வந்து நேற்றும் ப்ராக்டிஸ் ஆச்சு. ஹலோ, வாட்டர், milk, sugar, with milk please, with sugar please, welcome, hi, hello, brother, sister, coffee, இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் குட்டி குட்டி ஒரு சின்ன சின்ன விஷயமாக தான் இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த வீடியோ. பை பாய்.